இந்த இனிய மாலை வேளையில் வட்டார கல்வி அலுவலர்களுக்கான இணையவழி கூட்டத்தில் இணைந்திருக்கும் மதிப்புமிகு இணை இயக்குனர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்றும் என் அன்பிற்கினிய உறவுகளான வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்று புத்தக மதிப்புரைக்காக நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் காற்றில் கரையாத நினைவுகள். இந்நூலின் ஆசிரியரை பற்றி நான் புதிதாக எதுவும் கூற தேவையில்லை. அனைவருக்கும் பிடித்த எளிமையான ஆனால் வலிமையான ஒரு ஆளுமை, இறை அன்பு. பெயரிலேயே மனித வாழ்வின் அடிப்படை தத்துவம் அடங்கியிருக்கிறது. அன்பு மேலோங்கி வாழ்தலே இறை. இவருக்கு பல முகங்கள். அதில் எனக்கு மிகவும் பிடித்தமானது எழுத்தாளர் என்னும் முகமே. இப்புத்தகம் நவம்பர் 2020 முதல் பதிப்பாக வெளிவந்தது. நான் முதலில் காற்றில் கரையாத நினைவுகள் என வாசித்தேன். கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. பின் காற்றில் கரையாத நினைவுகள் என வாசித்தேன். புத்தகத்தின் உள்ளடக்கம் புரிந்தது. காற்றை போலவே நினைவுகளை கண்ணால் காண இயலாது. மென்மையா வீசும் போது தென்றல் காற்று, ரொம்ப வேகமா வீசும்போது புயல் காற்று, திசை மாற்றங்கள் அடையும் போது சூறை காற்று. அதை போலத்தான் நினைவுகளும் நம்ம வாழ்க்கை போக்கை திசை மாற்றக்கூடியவை. நினைவுகள்ல ஆக்சிஜனை போல உயிர் தரும் நினைவுகளும் கூட உண்டு. நூலாசிரியர் தன் நினைவுகளை கிட்டத்தட்ட அக்கால இக்கால ஒப்பீடுகளாக சித்தரிச்சிருக்கிறாங்க. அதில் பள்ளிக்கூடம் போகலாம், பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு, தேர்வெனும் அனுபவம், நட்பெனும் நிழலில், பண்டிகை, பலகாரம், பட்டாடை என 5 தலைப்புகளை மட்டும் இன்றைய மதிப்புரைக்கு நான் எடுத்துள்ளேன். இது தவிர மத்த 25 அத்தியாயங்கள்லயுமே ஐயா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களோட நினைவு குவியல்கள் மாணவ பருவத்தை ஒட்டியதாகவே தான் அமைஞ்சிருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் பொதுவானதுதான். வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளோட பால்ய பருவம் தான் நினைவுக்கு வரும். இதுல இறையன்பு ஐயாவும் விதிவிலக்கு கிடையாது. மாற்றங்களும் புதுமைகளும் இயல்பானவை என மாற்றங்களும் புதுமைகளும் இயல்பானவை என தன் முன்னுரையை தொடங்குகிறார் நூலாசிரியர். ஆனால் அந்த மாற்றங்களும் புதுமைகளும் இந்த 50 ஆண்டு காலத்தில் அசுர வளர்ச்சி அடைந்திருக்கும் போது அவற்றை உள்வாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை இந்த சமூகம் பெற்றிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. கல்வி என்பது சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவி. இந்த அசுர வேக மாற்றத்தை தடுமாறாமல் கையாள 50 வருட கால கண்ணாடியாக விளங்கும் இப்புத்தகம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நம்மளுக்கு. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கிருஷ்ணன் வாயில் உலகம் தெரிந்தது அப்படின்னு நம்பின ஒரு தலைமுறை இன்று உள்ளங்கையில உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம். புதிய கண்டுபிடிப்புகளாலும் அறிவியல் சாதனங்களாலும் வந்த வாழ்வியல் மாற்றங்கள் இயல்பானவை என்றாலும் நாம் எதையோ தொலைத்து விட்டோமோ என்ற ஏக்கத்தில் ஐயா சொல்றாங்க, நம் மனம் இழந்தவற்றை நினைக்கும் அளவு அடைந்தவற்றை எண்ணி ஆனந்தப்படுவதில்லை என பொறுமலா சொல்லியிருப்பாங்க. அதாவது புதிதா சக்கரை கண்டுபிடிக்கப்படும் போது முதல்ல ஏற்பட்ட வாழ்க்கை மாற்றம் கூட ரொம்ப வேகமானதுதான். ஆனா அந்த கண்டுபிடிப்போட பயன்கள் எல்லாமே முழுக்க முழுக்க நன்மையாகவே இருந்தன. ஆனா தற்போதைய மின்னணு யுகத்துல பாத்தீங்கன்னா, நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நம்மளால தரம் பிரிக்க முடியல. அது ஒரு டிராபேக். இப்போ நினைவு தெரிந்த நாளில் இருந்து அரை நூற்றாண்டு கால இடைவெளியில் பார்க்கும் திசையெங்கும் நிகழ்ந்திருக்கும் இந்த மாற்றங்கள் பூமியை அந்நிய கிரகமாக ஆக்கியிருக்கின்றன என ஆசிரியர் மனம் உருகி எழுதியிருக்கிறத பார்க்கும்போது அவர் முன்பு வாழ்ந்த அந்த வாழ்வுல எவ்வளவு லயித்திருப்பார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. இலக்கியம் அப்படின்றது கால கண்ணாடி அப்படின்னு சொன்னா, எழுத்தாளர் நம்ம அனைவரின் மன கண்ணாடி
அப்படின்னு அந்த கூற்றின் மூலமா நம்மளுக்கு அவரு உறுதிப்படுத்துறாரு. அடுத்ததா பள்ளிகளை பற்றி சொல்றாங்க. மாணவர்கள் புன்னகையுடன் புத்தக மூட்டையை தூக்கிக் கொண்டு சென்ற புகழ்பெற்ற பள்ளிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு சீண்டுவார் இல்லாமல் நோஞ்சானாக மாற புஷ்டியுடன் புதிய பள்ளிகள் ஊரங்கும். விளையாடுவதும் படிப்பதும் செயல்பாடாக ஆகிவிட்ட செயற்கை சூழலில் கல்வி பாரம்பரிய பள்ளிகள் களை இழந்து எந்த நொடியிலும் அணைந்துவிடும் விளக்காக நீடிக்கும் நிலை என வருத்தப்பட்டு கூறியிருப்பார். அன்றைய பள்ளிகளை பற்றி கூறும்போது, அருகில் இருக்கும் பள்ளியே அழகான பள்ளி. பள்ளி என்பது படிக்க மட்டுமல்ல, ஒன்றாய் சேர்ந்து விளையாடவும் அன்பையும் பண்பையும் கற்கவும் அது நாற்றாங்கால். கட்டடம் முக்கியமல்ல, தரையின் ஜொலிப்பு அவசியமல்ல, நடத்தும் ஆசிரியரின் ஆளுமையும் முக்கியமல்ல. காலை முதல் மாலை வரை பள்ளி வளாகத்தில் குழந்தைகள் பட்டாம்பூச்சியாக சிறகடித்து பறந்தால் போதும் என பெற்றோர் நினைத்த காலம் அது. இதை வாசிக்கும் போது பள்ளிகள் அருகில இருந்தும் பேருந்துல குழந்தைகளை தொலைதூர பள்ளிகளுக்கு அனுப்புற நம்ம பெற்றோர்கள் நினைவுக்கு வருது. நான் ஆரம்ப காலத்துல இடைநிலை ஆசிரியரா பணிபுரிந்த போது எனக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருந்தாரு. அவரோட பேர் பெரிய கருப்பன். இந்த காலையில இடைவேளை, மதிய இடைவேளையின் போதெல்லாம் வீட்டுக்கு போயிருவாங்க சில குழந்தைங்க. அப்ப அவரு அங்க என்ன உங்க ஆத்தா தட்டுல திராட்சை பழமும், லட்டும் வச்சு நீ எப்ப வருவேன்னு காத்துட்டு இருக்காளாக்கும் அப்படின்னு ரொம்ப கிண்டலா சொல்லுவாரு. அது எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, அவரு அந்த பாதுகாப்பிற்காக அப்படி சொல்லுவாரு. என்னன்னா வீட்ல, இல்ல ஊர்லயே ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க. ஆனா, அதுக்காக இதுவரைக்கும் எந்த பெற்றோருமே கோவிச்சுக்கிட்டது இல்ல. இப்ப அப்படியெல்லாம் பேச முடியுமா? ஆசிரியரும் கைகளும் வாயும் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. ஆனா இல்லவே இல்ல. மாணவனுக்கு பிடித்த ஆசிரியரா இருந்துட்டா போதும். அதாவது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "பூசாரி கால்ல விழுகிறதுக்கு கடவுள் கால்லயே நேரா விழுந்துரு" அப்படின்னு சொல்லி. குழந்தைகளோட இணக்கமா இருக்கும் ஒரு ஆசிரியர் சமூகத்திற்கு பயப்படவே தேவையில்ல. இப்படி ஐயா அவங்க ஒரு விஷயத்த பத்தி எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கும்போது, நமக்கு மனசுக்குள்ள பல பல கேள்விகள் தோணும். பல விஷயங்கள் அதனோடு தொடர்புடையதாக நம்ம மனசுக்குள்ள வரும். இதத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, விரி சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்வி உளவியல்ல பார்த்தீங்கன்னா, நினைவுகள் பற்றி வரும்போது, குவி சிந்தனை, விரி சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறிப்பிட்ட தூண்டலுக்கான துலங்கல்கள் யாவும் ஒரே இலக்கினை அடைஞ்சா அது குவி சிந்தனை. அப்படின்னா என்னன்னா, அத செங்குத்து சிந்தனைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு வாழைப்பழ தோல தெருவுல எறியக்கூடாது. இது ஒரு நீதி. அத நம்ம ஒரு குழந்தைக்கு சொல்லப் போறோம். இப்ப நம்ம என் பேரனுக்கே சொல்லப் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அ ஒரு ஊர்ல அம்மா, அப்பா இருந்தாங்க. ஒரு அம்மா, அப்பா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவங்க வீட்ல ஒரு தாத்தா, பாட்டி இருந்தாங்க. அப்புறம் தாத்தா, பாட்டி கிட்ட அந்த குட்டி பையன் என்னென்னலாம் பேசுவான். அப்புறம் அவங்க அப்பா அவனுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தாங்க. அப்ப அத சாப்பிட்டுட்டு தெருவுல வீசி எறியும்போது, அவங்க தாத்தா கடைக்கு போயிட்டு வந்தவரு வழுக்கி விழுந்துட்டாங்க. இவன் ரொம்ப உடனே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த நீதி அவனுக்கு போய் சேருது. இல்லைங்களா? அதான் அந்த இலக்கினை அடைதல். அந்த ஒரு விஷயத்துக்காக நெறைய விஷயங்கள சொல்லி நம்ம அப்படி கொண்டு வர்றது. விரி சிந்தனை அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பக்கவாட்டு சிந்தனை. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூண்டலுக்கான வெவ்வேறு துலங்கல்களை வரவழைத்தல் அப்படின்றது தான் அதனோட விதி. இப்ப இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற குழந்தைகளுக்கு இந்த சிந்தனை அவசியமே கிடையாது. ஆனா, குழந்தை சிந்திக்க ஆரம்பிச்ச பிறகு, தானே கற்கும் ஒரு நிகழ்வு ஏற்படும்போது, அல்லது புத்தக வாசிப்பின் போது இந்த சிந்தனை கண்டிப்பா உருவாகும். இப்படி இந்த சிந்தனை மூலமா தான் மாணவர்களால பொதுமை கருத்துக்களை உருவாக்க முடியும். இப்ப நம்ம இறையன்பு ஐயா போன்ற ஆளுமைகள் உருவாக காரணமே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் தான். அடுத்ததா படிப்பை காற்று அடிப்பது போல கஷ்டப்பட்டு மூளைக்கு அனுப்பும் முயற்சியும் அன்று இல்லை. என்ன ஒரு பொருத்தமான வார்த்தைகள்னு பாருங்க. அதாவது மூளை சலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவர் தனது மூளையை தான் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அப்படி இல்லாம
மற்றவங்க அத பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா, அதுதான் மூளைச்சலவை. கிராமத்துல சொல்லுவாங்க, புத்திய கடன் குடுத்தல் அப்படின்னு. பல தனியார் பள்ளிகள்ல உளவியலே படிக்காம பாடம் நடத்துற ஆசிரியர்கள், பட்டப்படிப்பு கூட முடிக்காம இருக்கிற நிர்வாகிகள், பேராசை பிடிச்ச பெற்றோர்களிடம் மூளைச்சலவையத்தான் செஞ்சுகிட்டு இருக்காங்க. வியாபாரத்துல மக்கள் எப்படி மூளைச்சலவை செய்யப்படுறாங்க அப்படின்றதையும் ஐயா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன். சிறிது சிறிதாக மளிகை கடைகளின் இடத்தை பல்பொருள் அங்காடிகள் பிடித்துக் கொண்டன. எல்லா பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கலாம், நாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்கிற வசதி பலருக்கும் பிடித்து போனது. பளபளவென்று பாலித்தீன் பைகளில் நிரப்பப்பட்ட பொருட்களை அள்ளி போட்டுக் கொண்டு வருவதில் சுகம். உடையாத நெகிழி குப்பைகளை வாங்கி நிரப்பும் அவலம். அங்கு பேரமும் இல்லை, தரத்தை பற்றிய விசாரிப்புகளும் இல்லை. சில நேரங்களில் ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம் என்று பழைய சரக்கை சாமர்த்தியமாக தள்ளும் தந்திரம். நுகர்வோருக்குள் திணிக்கப்பட்ட பிராண்டட் மனப்பான்மை. இறுதியா மனம் நொந்து சொல்லியிருப்பாருங்க. ஒவ்வொரு ஊருக்குள் நுழையும் போதும், சோதனை சாவடிகளை கடக்கும் போதும், மலை போல் குவிந்திருக்கும் நெகிழி குப்பைகள் நாம் அடைந்திருக்கும் நாகரிக வளர்ச்சியின் எச்சங்களாக கண்களில் படுகின்றன என்பதோடு முடித்திருப்பார். எழுத்தாளர் ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவுலையும் என்ன செஞ்சிருப்பாருன்னா, பஞ்ச் டயலாக் மாதிரி ஒண்ண சொல்லிட்டு முடிச்சுக்கிருவாரு. ஆனா, அதுக்கு பின்னாடி நமக்கு தோன்ற அந்த வினாக்கள் இருக்கு பாத்தீங்களா? அது நம்ம சிந்தனை கதவுகள அப்படியே திறந்து விட்டுரும். என்னதான் பூமி பொறுமையின் உருவம் அப்படின்னு சொன்னாலும், எவ்வளவு தாங்க தாங்கும்? சாது மிரண்டால் காடும் கொள்ளாது என்பது பூமிக்கும் பொருந்தும் தானே! இப்படியான தர்க்கவாதங்கள நமக்குள்ளேயே நடத்துற வகையில ஐயாவின் எழுத்து நம்மள சிந்திக்க தூண்டும். சில பேர் இயற்கை தம்மை புதுப்பித்துக் கொள்ளும் என்ற இயல்பான கருத்தை தனக்கு சாதகமா எடுத்துக்கிருவாங்க. பூமிய மாசுபடுத்துறதுல ஆளா நிப்பாங்க. நான் தலைமை ஆசிரியரா இருந்தப்போ, ஒரு தடவ சிஆர்சி ட்ரெய்னிங் அப்போ ஒரு ஆசிரியர் சொன்னாங்க, "நெகிழி என்பது வானத்தில் இருந்து குதித்து வரவில்லை. அது பூமியில கிடைக்கக்கூடிய மூலப்பொருட்களோட கூட்டு கலவை மூலம் உண்டானது தான். அதனால அத இயற்கையே சரி செய்து கொள்ளும். அத பத்தி நாம ரொம்பலாம் கவலைப்பட தேவையில்ல." அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், "விஷம் அப்படின்றது கூட வானத்துல இருந்து குதிச்சுட்டு வரல. பூமியில கிடக்கக்கூடிய மூலப்பொருட்களோட கூட்டு கலவையால தான் அதுவும் உருவாயிருக்கு. பேசாம குடிச்சிருங்களேன்" என்று சொன்னேன். அவரால பதிலே சொல்ல முடியல. இப்போ இறையன்பு ஐயா ஆரம்ப பள்ளி பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, "அத்தனை பாடத்திற்கும் ஒரே ஆசிரியர். அந்த ஒருவர் கண்காணிப்பில் தவழும் தாய்மடி" என வகுப்பறையை தாயின் மடி என அழகாக உவமைப்படுத்தியிருப்பாங்க. நான் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியையா இருந்தப்போ, ஒரு யூடியூப் சேனல் ஸ்கூலுக்காக வச்சிருந்தப்போ, அதனோட டைட்டில் இதோட பொருந்தி போச்சு. எனக்கு அது சந்தோஷமா இருந்தது. "இனிய வகுப்பறை 2ஆம் கருவறை." அது நினைவுக்கு வந்ததுங்க. அடுத்ததா, அவரோட ஆசிரியர்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. "இன்னொரு தாயாய் சரஸ்வதி" "இன்னொரு தாயாய் சரஸ்வதி டீச்சர். பிடிக்காத கத்திரிக்காயை சாப்பிட வைத்த சாவித்திரி டீச்சர். 3ஆம் வகுப்பு ஜோதி டீச்சர். 4, 5 வகுப்புகளுக்கு காமாட்சி டீச்சர்" என தன் ஆசிரியர்கள் பற்றி கூறியிருப்பார். இத வாசிக்கிறப்போ, ஒரு நல்ல ஆசிரியருக்கு தன் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஆசிரியராக இருக்கணும் அப்படின்ற உத்வேகம் தோன்றும். அதாவது ஜோதி டீச்சர்ன்னு எனக்கு 9த், 10த்துக்கு ஒருத்தவங்க எடுத்தாங்க. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனாலயே, எனக்கு ஜோதி டீச்சர ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜோதி டீச்சர எனக்கு ரொம்ப பிடிச்சதுனாலயே, அவங்க பாடம் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி தாங்க நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம குழந்தைகளோட இருக்கிற அந்த உறவு ரொம்ப ஒரு புனிதமான ஒரு பந்தம். அத நம்ம கரெக்ட்டா தக்க வச்சுக்கிட்டோம்னாலே, நம்ம தரமான கல்வி, நல்ல சமுதாயத்த உருவாக்க முடியும் அப்படின்ற சிந்தனையெல்லாம் தோணுனது. புத்தகம் வாசித்தல் அப்படின்றது மற்றவர்களுக்கு அறிவை பெறுவது, இன்பம் பயப்பது அப்படின்ற பயன்களை எல்லாம் அளிக்கிறது மாரி அமையும். ஆனா, ஒரு ஆசிரியருக்கு இந்த புத்தகத்த வாசிக்கும்போது, இந்த புத்தகத்த மாணவன் வாசிச்சா, அவன் மனதுல என்ன எண்ணங்கள் தோன்றும்? அப்படின்ற ஒரு விளைவை பற்றிய யோசித்தலா, புரிதலா தான் இருக்கும். அதனால தான் நம்ம மற்றவங்கட்ட இருந்து வேறுபட்டு நிக்கிறோம். அன்னைக்கு
ஐயா சொல்லுவாரு அவரோட புத்தகத்துல. "அன்று சிறுவர்களுக்கு டீச்சரே உலகம். எங்களுக்கு நம்பகமான கலை களஞ்சியமே எங்கள் வகுப்பு ஆசிரியர்தான். வீட்டில் பூத்த சாமந்தியை டீச்சருக்கு எடுத்து செல்வதில் அவ்வளவு பெருமை" என்பதை வாசிக்கும்போது, எனக்கு ஒரு சம்பவம், நகைச்சுவையான சம்பவங்கள் நினைவுக்கு வந்துருச்சு, அனுபவங்கள். அ நான் வேலைக்கு வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். கல்யாணம் ஆகியிருக்கும்போது நம்ம நெற்றி வகுட்டுல குங்குமம் வச்சிருப்போம் இல்லைங்களா? அத பார்த்துட்டு, அந்த குழந்தைங்க அந்த மாரி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அம்மா, அப்பாலாம் காலையில எந்திரிச்சோனே காட்டுக்கு போயிருவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அத பார்த்துட்டு அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாட்டுக்கு கலர் கலரா ஒரு வண்ண பொடிகள் வச்சிருப்பாங்க கொம்புல தீட்டுறதுக்கு. அத எடுத்து அந்த புள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேட்ச் மேட்சா வச்சுட்டு வந்துருவாங்க. அதாவது நம்ம வந்து எப்படி இன்ஸ்பயர் பண்றோம் அவங்களன்றதுக்கு தான் சொல்றேன் நானு. அந்த முதல் வகுப்புல சேர்ற குழந்தைகளுக்கு இறையன்பு ஐயா சொன்ன மாதிரி டீச்சர் வந்து ஒரு அதிசயமா தான் தெரியிறாங்க. அப்புறம் முத்து காமாட்சின்னு ஒரு பையன். அவன இன்னும் என்னால மறக்கவே முடியாது. அப்பதான் முதல் வகுப்புல வந்து சேர்ந்திருக்கிறான். அப்போ அவன் வீட்ல எப்ப பார்த்தாலும் எங்க டீச்சர் அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படின்னு அவங்க அம்மா வந்து பேசுவாங்க. அப்ப வீட்ல விளையாட்டா அந்த காலத்துலலாம் இப்படி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. "நீ யார கல்யாணம் பண்ணிக்குவ?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் பட்டுன்னு என்ன சொல்லியிருக்கிறான், "நான் எங்க டீச்சர தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அதையும் வந்து அவங்க அம்மா என்ட்ட சொல்லிட்டாங்க. இது சொல்லவும், "என்னடா முத்துக்காமாட்சி இப்படிலாம் பேசுவியா நீ?" அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கேட்கவுடனே அவன் அமைதியா போயிட்டான். அப்போ அ அடுத்த நாள் அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, வீட்ல போயி, "போ போ டீச்சர்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னடா பண்ணுவ?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டீச்சர் மென்னிய கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மென்னினா அந்த கழுத்து, கழுத்து பகுதி. அதையும் வந்து அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் அதெல்லாம் நினைச்சா சிரிப்பு வரும். இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு உணர்வு வந்து நம்மகிட்ட குழந்தைகளுக்கு வரும். அத வந்து சீக்கிரமாவே நம்ம அத பக்தியாவும், ஒரு மரியாதையாவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி நம்மட்ட தான் இருக்கும். அதையே அ அதையே வச்சு அவங்கள மடைமாற்றம் செய்து பெரிய அளவுக்கு கொண்டு வர சக்தியும் நம்மகிட்ட இருக்கும். அடுத்ததா, பெற்றோர் மனநிலை பற்றி அப்படியே ஆசிரியர்களோட நாடிய பிடிச்சு பார்த்த மாரி சொல்லியிருப்பாங்க ஐயா. அதாவது, "இன்று மழலையர் பள்ளியில் சேருவதற்கே மகத்தான கூட்டம். முதல் நாளே சென்று விண்ணப்பம் வாங்க வீதியில் படுத்து பெற்றோர் காத்திருக்கும் பள்ளிகளும் உண்டு. பள்ளி இறுதி வரை கங்காரு குட்டிகளை சுமப்பது போல பெற்றோர் காபந்து செய்யும் நடைமுறை. அன்று பள்ளி செல்வது பல் துலக்குவது போல் இயல்பாய் இருந்தது. நேரத்துக்கு போ, நிறைய மார்க் வாங்கு என எதுவும் இல்லை. ஒரு மாணவனை கண்டிக்க ஆசிரியரின் உச்சபட்ச எச்சரிக்கைய உங்க அம்மாவ அழைச்சு வர சொல்லிருவேன் அப்படின்றதுதான். குழந்தைகள் பரிசு வாங்கினா கூட பெற்றோர் வரமாட்டாங்க. புகைப்படம் எல்லாம் எடுத்ததே கிடையாது. ஆனா, இன்னைக்கு ஒரு போட்டியில கலந்துகிட்டு தோற்று போனாலே கடையில கோப்பை வாங்கி தரும் பெற்றோரும் உண்டு. அன்னைக்கு மார்க்கு, தேர்வு முடிவுகள் இத பத்தின பயம் எதுவுமே கிடையாது. குறைவான வீட்டுப்பாடம், வீட்டுக்கு வந்ததும் விளையாட்டு, பாட்டு, அரட்டை அப்படின்னு ரொம்ப இனிமையான விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு ஹோம் ஒர்க், ஸ்பெஷல் கிளாஸ், கோச்சிங் டியூஷன் என குழந்தைகளோட மனத வதைக்கக்கூடிய பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்று வீடுகள் பள்ளிகளின் நீட்சி. அன்றோ பள்ளி வீடுகளின் நீட்சி என ஆசிரியர் கூறும் உண்மைகள் பச்சை மிளகாய கடிச்சது மாதிரி சுள்ளுன்னு நம்மளுக்கு உரைக்குதுங்க. ஆனா நம் எண்ணும் எழுத்தும் வகுப்பறை தொடக்க நிலை வகுப்புகள்ல பாத்தீங்கன்னா வீட்டு பாடம் கிடையாது. தொடர் பணி வந்து செயல் திட்டமா இருக்கலாம். அதுவும் தினமும் கிடையாது. அப்படின்றதெல்லாம் தினம் வீட்டு பாடம் கொடுங்க டீச்சர் அப்படின்னு கேட்கிற பெற்றோர் முன்னால தவிடு பொடியா போகிறது. இது நமக்கு மட்டும் தான் தெரியும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா, அத உணர்ந்தது மாதிரியே இறையன்பு ஐயா அவங்க சொல்றாங்க. பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளை மீட்க நீலச்சிலுவை அமைப்பு ஒன்று தேவைப்படும் காலத்தில் இருக்கிறோம் என வேடிக்கையாக கூறியிருப்பாங்க. இது வேடிக்கை கிடையாது. பயங்கரமான ஒரு உண்மை. அன்று வந்து தேர்ச்சி பெறுவது மட்டும் தான் இலக்கு. ஆனா, இன்னைக்கு தேர்வுன்றது ஒரு போருக்கு புறப்படுவதை போல இருக்குது. பொய் கிடையாதுங்க. மதிப்பெண் குறித்து கன்னத்துல கை வைத்து காத்திருக்கிற பெற்றோர். உண்மை நிலை இதுவா தான் இருக்குது. பெற்றோர்கள் மாணவர்களின் படிப்பு, மதிப்பெண் இந்த விஷயங்கள்ல எல்லாம் தான் தங்க கௌரவம் அடங்கி இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால மாணவர்களுக்கு ஏற்படுற மன உளைச்சல்களுக்கும் அவங்க காரணமா இருக்கிறாங்க.
பல உயர்நிலை வகுப்புகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பழி சில சமயம் ஆசிரியர் மேல கூட விழுந்துருது. அத எப்படி சொல்றாரு பாருங்களேன். "மறுபடியும் தேர்வை தேர்வாகவே பார்க்கும் காலம் ஒன்று வாராதா?" என்று ஏக்கத்தோட ஒரு வினா எழுப்புறாரு. ஆனா, அதுக்கு இப்போலாம் செய்தித்தாள்ல தேர்வு முடிவுகள்லாம் வெளிய வர்றதில்ல. அதேபோல ரேங்க் சிஸ்டம் மாறி இப்போ கிரேட் சிஸ்டம் இதெல்லாம் வந்துருச்சு. ஒரு ஆறுதல் தான். அந்த காலத்துல வந்து ஆங்கிலேயர் காலத்துல இந்த மெக்காலே கல்வி முறை நம்மளுக்கு அமுலாக்குனாங்க. 1835ல. அப்ப அவரு ஒரு வரி சொல்லியிருப்பாரு மெக்காலே. ஆங்கிலேயர் காலத்தில் வியாபாரத்திற்காக கணக்காளர், எழுத்தர் வேலைக்கான கல்வி மட்டும் போதும். எழுத்தர் வேலைக்கான கல்வி மட்டும் போதும். பெரிய மேதாவிகள், தத்துவ அறிஞர்கள் எல்லாம் நமக்கு எதுக்கு? அப்படின்னு அந்த மெக்காலே சொன்னாரு. நல்லொழுக்கம் தான் கல்வி அப்படின்ற கொள்கையுடைய காந்தி அத பார்த்து மனம் நொந்து என்ன சொல்வாருன்னா, கல்வின்றது வேலை பெறுவதற்கான அடையாளச் சீட்டு ஆகிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் வந்துச்சு. 1966ல கோத்தாரி கல்விக்குழு வந்தது. அது நமது மண்ல ஆதார கல்வி எப்படி இருக்கணும் அப்படின்றத முன் வச்சது. அதுபடிதான் 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 2 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி அப்படின்லாம் கட்டமைச்சாங்க. தறி பயிற்சி, இந்த தோட்டக்கலை, குடிமை பயிற்சி, விளையாட்டு, என்எஸ்எஸ் திட்டம் இதெல்லாம் இந்த குழுவோட சாதனைகள்ங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 1986ல ராஜீவ் காந்தியோட புதிய கல்விக் கொள்கை வருது. அதுல என்ன பண்றாங்கன்னா, ஆதார கல்வின்றத மாத்திட்டு, தொழில் கல்வியே பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப மதிப்பெண்களை துரத்துற மனப்பாட கல்விக்கு முக்கியத்துவம் குடுத்துட்டாங்க. அப்ப உலகம் முழுவதும் கல்வின்ற பேர்ல குழந்தைகள் படுறாங்க அப்படின்றத யூனிசெஃப், யுனெஸ்கோ, இந்த ஐநா சபையோட குழந்தைகள் நல அமைப்புகள் இவங்கலாம் நோட்டீஸ் பண்ணி, கற்றலை சுமையற்றதாகவும், இனிமையாக்கவும் கோரிக்கை வைக்கிறாங்க. இதுபடி என்ன செய்றாங்கன்னா, 2009ல பேராசிரியர் யஷ்பால் அப்படின்றவோட அவரோட தலைமையிலான ஒரு குழு என்ன பண்ணுதுன்னா, அ தேர்வுகளுக்கு பதிலா மாற்று கல்வி குடுக்குறாங்க. பரிந்துரை செய்றாங்க அத. தொடர் மற்றும் முழுமை மதிப்பீட்டு முறை. இப்போ இருக்கு இல்லைங்களா? கன்டினியூயஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அதாவது சிசிஇன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த முறை 8ஆம் வகுப்பு வரை தொடர் தேர்ச்சி அப்படின்றத அந்த குழு கொண்டு வருது. இந்த அடிப்படையில தான் உடல், அறிவு, மனவெழுச்சி மற்றும் ஒழுக்கப் பண்புகள் இதெல்லாம் ஒருங்கிணைந்து வளர்ச்சி அடையக்கூடிய வகையில படைப்பாற்றல் கல்விய அறிமுகப்படுத்துறாங்க. இப்ப 2019ல தேசிய கல்விக் கொள்கை வச்சிருக்காங்க. இதுக்கான கருத்து கேட்பு பலமுறை கேட்டிருக்காங்க. ஆனா நம்மள்ல எத்தன பேரு இதுக்கு பதில் அளிச்சிருப்போம் நம்ம? 10ஓட 11ஆ நம்ம ஆசிரியர்கள் போயிட்டே இருந்தோம்னா, மாற்றங்களையும், புதுமைகளையும் நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும்? ம். நாமும் இயற்கையின் ஒரு பகுதி அப்படின்னு நினைச்சோம்னா, இயற்கை வந்து தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும். அது மாதிரி நம்மை நாமும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா? இல்லையா? இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற பாரதியின் கருத்துப்படி, நாம் ஒவ்வொரு நாளும் மேம்பட்டுக் கொண்டே இருக்கும்போது தான், சட்டியில இருந்து அகப்பையில வரும் அப்படின்ற கருத்துக்கேற்ப, மாணவர்களும் தலைமுறை மாற்றங்கள்ல தடுமாறாம, சிறந்த எதிர்காலத்த அமைப்பதற்கான வழிவகைகள ஆசிரியர்களாகிய நம்ம செஞ்சு குடுக்க முடியும். அடுத்து பழக்கமும் முதிர்ச்சியுன்ற தலைப்புல இந்த 11 வயது குழந்தைகள பத்தி சொல்லியிருப்பாருங்க. அன்றும் இன்றும் சொல்லிட்டு. அன்று பெண் என்பவள் அதிசயமாகவும், ஆண் என்பவன் அவசரமாகவும் அறியப்பட்ட காலம். இருபாலர் படிக்கின்ற பள்ளிகளில் பதின்ம பருவ குழந்தைகள் எவ்வாறு நடந்து கொண்டனர் என்பதை சொல்லும்போது, பிரிக்க பிரிக்க ஆர்வம் அதிகரிப்பதையும், 6ஆம் வகுப்பிலேயே சில மாணவர்கள் அதிக பிரசங்கித்தனமா பேசி அசிங்கப்படுவதையும், ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு பெண்ணை உலக பேரழகியாக அறிவித்து விடுவதையும், எங்கு சென்றாலும், என்ன செய்தாலும் அவர்கள் வீட்டு நாய் போல சென்று வருவதையும் எழுதியிருப்பார். இதையெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா தான் இருந்தது. ஏன்னா, நான் 5வதுக்கு மேல படிச்சது எல்லாமே பெண்கள் பள்ளி தான். அங்க பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். அ 9ஆம் வகுப்புல பார்த்தீங்கன்னா, 2ண்ட் இயர், 3rd இயர் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நம்மளையெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. இப்படி இறையன்பு ஐயா அவர்கள் நம் நினைவுகள தூண்டி, நம்ம ஒரு 4 புக் எழுதுற அளவுக்கு ரொம்ப யோசிக்க வைப்பாங்க. கற்பனைகளுக்கும், கனவுகளுக்கும் இந்த வயதில் அதிக இடம் கொடுத்து மிதந்து கொண்டிருந்தாலும்,
அறிவால் சிறந்த பெண்கள் கொடிகட்டி பறந்தார்கள் என்றும், அழகு எப்போதும் மனம் தொடர்புடைய உணர்வுதான் என்பது புரியும் போது, காலம் கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லியிருப்பாங்க. அடுத்து, அன்னைக்கு "உன் ஆடை அழகாக இருக்கிறது" அப்படின்னு சொன்னோம்னா பெரிய குற்றம். இன்று கூறாவிட்டால் பெரிய குற்றம். இருபால் நட்பு பள்ளி அளவுல ரொம்ப பெரும்பான்மையா ஆரோக்கியமா இப்ப வளர்ந்திருக்குது. அப்படின்றத எப்படி சொல்றாரு பாருங்க. சென்னை கடற்கரையில் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த கிளர்ச்சியில் பெற்றோர் துணிச்சலாக தங்கள் மகள்களை அனுப்பி வைத்ததை குறிப்பிட்டு இருப்பார். சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் அத்தனை இதயங்களிலும் அன்பு சுவடுகளை மட்டும் பதித்துவிட்டு விலகிச் சென்றது அந்த பெருங்கூட்டம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இது சாத்தியமாகி இருக்குமா என்பதை எண்ணி பார்க்காமல் இருக்க முடியாது என இக்கட்டுரையை முடித்திருப்பார். அதுல பெற்றோர்களோட மனமுதிர்ச்சி, ஆசிரியர்களோட மனமுதிர்ச்சி மற்றும் சமூகத்தோட மனமுதிர்ச்சி இதெல்லாம் காரணமா இருக்கிறத உள்பொருள் மறையா சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு கட்டுரை முடிக்கும் போதும் ஐயா வெளிப்படையா சொல்ல மாட்டாரு. இந்த மாற்றங்கள் நன்மையா, தீமையான்னு சொல்லவே மாட்டாங்க. அத நம்ம சிந்தனைக்கு தான் விட்டுருவாங்க. அதாவது பாடம் புகட்டுதல் அப்படின்றதுக்கும், பாடம் கற்றல் என்பதற்கும் வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? புகட்டுறத விட கற்றுக்கொள்வது தான் சிறந்த கற்றல். சுழன்று கொண்டிருக்கும் காலச்சக்கரம் 50 ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு வேகம் கொண்டு சுழன்று கொண்டிருக்கிறது. எத்தனை மாற்றங்கள், எத்தனை புதுமைகள், வசதிகள், வாய்ப்புகள் இத்தனையும் இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத வெறுமையுணர்வு சாரி இத்தனையும் இருந்தாலும் ஏதோ ஒன்று இல்லாத வெறுமையுணர்வு இதயத்தை எப்போதும் சூழ்ந்திருக்கிறது. புதிய பூக்கள் தோன்றி இருப்பதற்காக பூரிப்பு கொள்வதா அல்லது பழைய வேர்கள் பழுதுபட்டு விட்டதற்காக பரிதவிப்பதா என்று தெரியாத குழப்ப நிலை. இந்த கால மாற்றம் குறித்து பேசுறது தான் இந்த காற்றில் கரையாத நினைவுகள். அன்னைக்கு பண்டிகைனாலே பகிர்தல் தான். பண்டிகைய சிறப்பா கொண்டாட முடியாத அளவுக்கு கூட ரொம்ப பேர் வறுமையான சூழ்நிலையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்றத எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். பற்றாக்குறை இல்லாத நிலை பல வீடுகளில் இருக்கிறது. பெட்டியில் இல்லாத வறுமை உள்ளத்தை நிறைத்திருப்பது உண்மை அப்படின்னு நறுக்குன்னு சொல்லியிருப்பாருங்க. இப்படி வழுவி நழுவி கொண்டிருக்கிற இந்த வாழ்வியல் விழுமியங்களுக்கான ஒரு வரலாற்று ஆவணமா இந்த நூல் திகழ்கிறது. கால நெடுங்கணக்கில் சமூகம் மற்றும் அறிவு சார்ந்த தளங்களில் ஒரு மௌன புரட்சியை நிகழ்த்தி இருக்கிறார். கடந்த அரை நூற்றாண்டை பற்றி அறிய விரும்பும் யாருக்கும் இது ஒரு அழகிய குறிப்பு உதவி நூலாக விளங்கும். அதாவது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாற்றங்களும் புதுமைகளும் இயல்பானவைதான். ஆனா அத நம்ம அத கையாள தெரிய முடியல. ஏன்னா அதன் வேகத்துக்கு நம்மள போக முடியலன்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு ராட்சச கிரேன் மாரி ஒண்ணு இருக்கும். நம்ம இந்த இதுல எல்லாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? அது என்னது? ம். இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க? மெரிகோ ரவுண்ட் அது மறந்து போச்சு எனக்கு அது. கண்காட்சியா மேம்? கண்காட்சியா? ஆ கண்காட்சி கண்காட்சியில மேம். ம். அதுல எக்ஸிபிஷன். தலைகீழா நம்மளுக்கு ஜெயண்ட் வீல் சாரிங்க. ஜெயண்ட் வீலா? ஏங்கம்மா? ஆ கண்காட்சியில அதுல வர ஜெயின் மேம். எஸ் மேம், எஸ் மேம். ஜெயின்ட் வீல் மேம். ம். சாரி. அது டக்குன்னு எனக்கு வரல. அது தலைகீழா வரும்போது கூட நம்ம எப்படி விழாம நம்ம இருக்கிறோம்? அந்நேரம் புவியீர்ப்பு விசை ஒதுங்கிக்கிறதா? இந்த மோட்டார் பைக்கு இவங்கெல்லாம் சாகசம் பண்றாங்க. அப்ப அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தூரத்த அவங்க கடக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல கிராவிட்டி ஃபோர்ஸ் விலகிக்கிறதா? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த வேகம் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸோட வேகத்த விட நம்ம அதிகமா அத பயிற்சி செஞ்சிருப்போம். அதனால தான் அந்த இத நம்ம எளிதா கடந்து வர்றோம். அதனால தான் அந்த வீரர்களும் வெற்றி பெறுறாங்க. அப்படி அந்த கால வேகத்தோட அந்த மாற்றங்கள்ல இயற்கையோடு இயைந்து பயிற்சி செஞ்சோம்னா, நம்மளும் காலச்சக்கரத்தோடு இணைந்து பயணம் செய்யலாம். அ நன்றி. என் அபிமான மனிதர் மற்றும் எழுத்தாளர் இறையன்பு ஐயா அவர்களின் புத்தக மதிப்புரை வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.